பண்ணவே கூடாது. அட்வைஸை கண்டுக்காம போறதா ட்ரீட்மெண்ட் பண்ணாம எல்லாரும். அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம அறியாம பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு வந்து ஒப்பிட்டு பார்த்தது, கம்பேர் பண்ணது. நம்ம குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணது. எக்காரணத்தை கொண்டும் நம்ம குழந்தைகளை பிற குழந்தைகளோட கம்பேரே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வாழ்க்கையில வந்து எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆயிடுவாங்க. வாழ்க்கையில சக்ஸஸுக்கு பதிலாக ஃபெயிலியர்ஸ் தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க, குழந்தைங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, அந்த முயற்சிக்கு தான் பார்க்கணும். இப்போ 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஸ்கூல்ல நடத்துறாங்க அப்படின்னா, வீட்டில் டெய்லி ஓடி பழகிறான் அப்படின்னா, டெய்லி 1 மந்த்தா ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா அவங்க முயற்சி பாராட்டுங்க. லாஸ்ட்ல கடைசியில ரேஸ்ல கல் தடி விட்டு கீழே விழுந்து பிரைஸ் கிடைக்கல அப்படின்னா ஏன் பிரைஸ் கிடைக்கலன்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க எடுத்த முயற்சிக்கு பாராட்டுங்க. எப்போ முயற்சிக்கு பாராட்டுங்களோ அந்த குழந்தைங்க வந்து முயற்சி அதிகமாக எடுப்பாங்க. நீங்க ரிவார்டை எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் குழந்தைகள மருத்துவம்னால நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன குழந்தைகளை பார்த்த குழந்தைங்களாம் +2ல நல்லா படிக்கிற குழந்தைங்க நல்லா மார்க் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து திடீர்னு ஒரு பதட்டமான செய்தி சொல்லுவாங்க, சார் அந்த பையன் வந்து இப்படி சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு. என்ன காரணம்னா 99 மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க அப்பா வந்து 100 மார்க் எதிர்பார்த்தாங்க, அதனால சூசைட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி குழந்தைங்க வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தா தவறான முடிவு போயிடும். தயவு செஞ்சு எதிர்பார்க்க அதிகமாகவே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எப்படி அவங்கள வந்து நீங்க கேட்கலாம், பேரண்ட்ஸ்லாம் வந்து சார் எப்படிங்க சார் பக்கத்து வீட்டு குழந்தையோட ஒப்பிட்டு பண்ணாம எப்படி அவங்க டெவலப் பண்ணுறது, மார்க் அதிகமாக வாங்குறது அப்படின்னு கேட்பீங்க. நீங்க வந்து யூ கம்பேர் ஹிஸ் ஓன் பெர்ஃபார்மன்ஸ். அவனுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. காலாண்டு பரீட்சையில் வந்து 60 மார்க் வாங்கியிருக்கேன், அரையாண்டு பரீட்சையில 70, இன்னொரு 10% சேர்த்துவாங்க, முன்னாண்டு பரீட்சையில இன்னொரு 10% சேர்த்துவாங்க. நம்ம எல்லாம் ஒன்னா டீமா சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படி சொல்லுங்க. டீம் ஒர்க்னு சொல்லுங்க, நீ தான் பண்ணணும்னு சொல்லாதீங்க. டு நாட் பாயிண்ட் அவுட் அ ஃபிங்கர் அகைன்ஸ்ட் அ சைல்ட். நம்ம எல்லாம் இந்த தடவை வந்து மார்க் கம்மியானது காரணம் நம்ம ஃபோக்கஸ் தான் நம்ம பண்ணல, நம்ம மேலதான் தவறு. அடுத்த தடவை நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் அப்படி சொல்லுங்க. நம்மன்னு சொல்லுங்க, எப்பவுமே நீன்னு சொல்லாதீங்க, சுட்டி காமிக்காத குழந்தைங்க. யூ ஹேவ் டு பி a part of the solution, you should not be a part of the problem. நீங்க வந்து அவங்க குழந்தைங்க வந்து நீதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சமா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும். அடுத்த முக்கியமானது வந்து குழந்தைகளை வளர்த்தும் போது ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் வந்து பாகுபாடு பார்க்கவே கூடாது, அனைவரும் சமம் அப்படின்னு தான் வளர்த்தணும். அது முக்கியமான என்னுடைய கருத்து. நீங்க எல்லாரும் அதுதான் செய்யணும். இந்த நிமிஷத்துல இருந்து எக்காரணத்தை கொண்டு பெண் குழந்தைகள் வந்து பூட்டி வளர்த்தாது, நீ அது பண்ணாத இது பண்ணணும்னு சொல்றது, ஆண் குழந்தைக்கு வந்து அதிகமா கொடுக்கறது, செல்லம் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. வளர்த்தும் போதே 2 பேரும் சமம் தான் வளர்த்தணும். முக்கியமான விஷயம் நீங்க எல்லாம் தெரிஞ்சக்கூடியது, வாழ்க்கையில வந்து குழந்தைகளை வளர்த்தும் போது வேல்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத்தனையுமே நம்ம வாழ்க்கையே வந்து இந்த வேல்யூஸ் பின்னாடி தான் மறைஞ்சிருக்கு. வேல்யூஸ்ங்கிறது வந்து உண்மை பேசுதல், தேசப்பற்று இருக்கிறது, சின்சியரா இருக்கிறது, ஹார்ட் ஒர்க், ஒரு விடாமுயற்சி, அதுவும் ஒரு எத்திக்கலா ரொம்ப நேர்மையான முயற்சி, இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம செஞ்சு காமிக்கணும். நாங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லுவோம், இந்த சளி இருமல் காய்ச்சல்லாம் வந்து ஒட்டுவா ரொட்டி கண்டேஜியஸ் சொல்லுவோம். அது மாதிரி இந்த சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க்கிங்ல வந்து கண்டேஜியஸ். பெற்றோர்கள் வந்து சின்சியரா இருந்தாங்கன்னா குழந்தைங்க வந்து அதோட சின்சியரா இருப்பாங்க. உண்மை பேசணும்னா குழந்தைங்க நம்மளை பார்த்து உண்மை பேசுவாங்க. குழந்தைங்க எல்லாமே லிவிங் ஜெராக்ஸ் மிஷின், உயிருள்ள ஜெராக்ஸ் மிஷின். அவங்க வந்து அவங்க கண்ணை நம்புவாங்க, காதை நம்ப மாட்டாங்க. நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தோம்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க நம்ம செய்யறதை பார்த்து அவங்களே செய்வாங்க. ஸோ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு காமிக்கணும். அது முக்கியமா அறியாம நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, சின்ன தவறு குழந்தை பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்லயே வந்து மிஸ் கூப்பிட்டு சொல்றாங்க, உங்க பையன் வந்து சரியில்லை, லைன்ல எல்லாத்தையும் நிறுத்தும் போது அவன் முன்னாடி வந்து நிக்கிறான், இல்ல எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்கும் போது அவன் வந்து சத்தம் போட்டு பேசுறான், மற்ற குழந்தைகளை அடிச்சு வைக்கிறான் அப்படின்னு மிஸ் சொல்லும் போது நம்ம உடனே நம்ம குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படின்னா இல்லையே மிஸ் இது வரைக்கும் எங்க வீட்டுல அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம மிஸ் நம்ம நல்லதுக்காக சொல்றாங்க. ஸோ டீச்சர் ஏதாச்சும் உங்க குழந்தைய பத்தி சொன்னாங்கன்னா உங்க குழந்தை மேல அக்கறையினாலதான் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு, அவங்க எதுக்காக சொல்லணும், நம்ம குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்காங்க. இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த பில்டிங்க்கு மட்டும் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் கிடையாது, பில்லர்ஸ் கிடையாது, நம்ம தேசத்துக்கே பில்லர் ஸ்டோன். எனக்கெல்லாம் நல்ல டீச்சர் கிடைக்காம தான் நான் இந்த அளவுக்கு நிறுத்தவே முடியாது. ஸோ அதனால டீச்சர்ஸ் சொல்றது ஒன்னொன்னு நலன் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு நிறைய குழந்தைங்க வருவாங்க, இந்த 3 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தைங்க வந்து பேசாம இருக்கிற குழந்தைங்க, இந்த ADHDன்னு சொல்லக்கூடிய குடும்பத்தின் அதிகமான குழந்தைங்க, ஆட்டிசம் மன அளவு நோய் உள்ள குழந்தைங்க, இந்த மாதிரி குழந்தைங்க பெற்றோர்கள் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க 3 வயசு 4 வயசு வரைக்கும்.
டீச்சர் வந்து 40 குழந்தைங்க 50 குழந்தைங்க 60 குழந்தைங்க 100 குழந்தைகளை பார்க்கும்போது இந்த குழந்தை வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நேராக நம்ம டாக்டர் ஏஆர்பி ஸ்கூல் டாக்டர் கோயம்புத்தூர் இருக்காங்க, நேராக போய் பார்க்க வச்சுக்கோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கும் போது வித்தவுட் மெடிசன்ஸ், நான் ஃபார்மகோலாஜிக்கல் தெரப்பி, மருந்து இல்லாமல் இந்த குழந்தைகளை குணப்படுத்தும். மருந்தே இல்லாமல் நான் இங்கே வந்திருக்கிறது முக்கிய நோக்கமே, நான் ஃபேமஸான டாக்டர் இருந்தால் கூட நான் சொல்றது எல்லாமே டாக்டர்கிட்ட அடிக்கடி போகக்கூடாது, மருந்து மாத்திரை கொடுக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் மெடிசின்ஸே கொடுக்காம குழந்தைய வளர்த்தணும். மருத்துவ ரீதியாக என்னென்ன நாலேஜ் இருக்கோ அத்தனையும் நம்ம கற்றுக்கணும். மெடிக்கல் நாலேஜ் அதிகமாக தேவையில்லாம மருத்துவ செலவு கம்மியாகும். அதனால வந்து டீச்சர்ஸ் வந்து நமக்கு நன்மை செய்யறதுக்காக இருக்காங்கிறத நம்ம நினைக்கணும். அப்படி நம்ம நினைச்சோம்னா என்னைக்கு டீச்சர்ஸ் சொல்றது வந்து நம்ம மனமாற எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம எதிர்காலம் வந்து குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்ப பக்காவா ஷைனிங்கா கலர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மிஸ்டேக் பண்ணுறது வந்து குழந்தைங்க சகஜம். மிஸ்டேக் பண்ணாமல் யாருமே இருக்க முடியாது. ஈவன் நம்ம வயசுல கூட நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். பட் குழந்தைங்க மிஸ்டேக் பண்ணாமல் வளரணும், தவறே பண்ணக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். பட் தவறு வேணும்னு திருப்பி பண்ணும்போது அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பனிஷ்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாம் சாதாரணமாக குழந்தைங்க ஏதாச்சும் குறும்பு பண்ணால் என்ன பண்ணுவோம், எப்படி கண்டிப்போம்? சாதாரணமாக எப்படி கண்டிப்பீங்க? சொல்ல வச்சு கேட்குறீங்கன்னா 2 சார் சாப்பிடுவீங்க. சரி, பொதுவாக எல்லாரும் இந்த ஸ்டேஜில் வந்து சாத்திரம் தான். பட் இந்த நிமிஷத்துல வந்து நான் குழந்தைகளுக்காக பேசுறது கூப்பிட்டு வேணும். நம்ம தேசத்துல குழந்தைங்க வந்து ஊமையா இருக்காங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. நான் இருக்கிறேன், யாராச்சும் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நான் அடிப்பேன். இன்னையிலேருந்து யாருமே அடிக்கக்கூடாது. குழந்தைகள் கார்பரல் பனிஷ்மெண்ட்டே கூடாது, அடிக்கவே கூடாது. அப்போ எப்படி கண்டிக்கலாம் நீங்க கேட்கலாம், எப்படிங்க சார் குறும்பு பண்ணவங்க எப்படி கண்டிக்கணும் அப்படின்னு. ஒரு சின்ன விஷயம், தாய் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசாம இருந்தாலும் அதை விட பெரிய கண்டிப்பு எதுவுமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் பேசாம இருக்க, அப்பா வந்து ஒரு சின்ன பைக்ல வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறது எடுத்துக்கு, அப்படி அவனுக்கு தேவையான விஷயங்களை கட் பண்ணுது. கட் பண்ணும்போது இந்த மாதிரி தவறு பண்ணா அடுத்து நமக்கு வந்து இழந்துருவோம், இந்த வாய்ப்பு இழந்துருவோம் அப்படின்னு தெரியும். ஒரு நல்ல ஒரு இன்பமான சூழ்நிலை வந்து நமக்கு போயிடும். பட் அதே டைம்ல நம்ம கரெக்டா இருக்கும்போது நிறைய விஷயம் கிடைக்குங்கிறது தெரியும். அவன் கரெக்டா இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே பேக் எடுத்து ப்ராப்பரா வச்சுட்டு கை கால்லாம் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு அவன் ஒர்க் அவன் பண்றான் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ ஹானஸ்டா சின்சியரா நேர்மையா இருக்கும்போது பாராட்டு, நிறைய அன்பு, அவங்களுக்கு தேவையான விஷயம் நம்மளை அள்ளி கொடுக்கும். அப்போ குழந்தைங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க. குறும்பு பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது போயிடுது, நல்லா இருக்கும்போது நிறைய கிடைக்குது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம திட்டாம மாறிடலாம். ஓகே, இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னா, ஈவன் ஸ்கூல்ல கூட நீங்க இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சார் உங்க ஸ்கூல்ல வந்து குறும்பு பண்ற குழந்தைங்க பார்ப்பீங்களா, அவங்களுக்கு வீட்டில் கூட நீங்க நான் சொல்லக்கூடிய டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த டெக்னிக் பேரு டைம் அவுட் டெக்னிக். என்ன டெக்னிக்? டைம் அவுட் டெக்னிக் அப்படிங்கிறது. உங்க வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்துல கூட்டிட்டு போய் இன்னைக்கு மீட்டிங் முடிச்ச உடனே, இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம சார், நம்ம டாக்டர் கோயம்புத்தூர்ல வந்து நம்ம நேமன் சார் வந்திருந்தாரு, ஒரு சின்ன டெக்னிக் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டூலை பாரு, இந்த ஸ்டூலுக்கு பேர் வந்து பனிஷ்மெண்ட் ஸ்டூல், டைம் அவுட் டெக்னிக் ஸ்டூல். இந்த ஸ்டூல் எடுத்துட்டு போய் கிளாஸ் ரூம்லயோ இந்த பெட்ரூம்லயோ ஹால்லயோ ஒரு கார்னர்ல ஒரு மூலையில ஸ்டூலை போட்டோம். அந்த அந்த ஸ்டூல் இருக்கிற இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது, விளையாட்டு பொருளோ டிவியோ பொம்மையோ எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வெறும் செவரு மட்டும் தான் இருக்கும், போர் அடிக்குது. அந்த ஸ்டூல்ல வந்து நம்ம வீட்டுல இன்னையிலேருந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைங்க எல்லாரும் இந்த நம்ம இந்த டைம் அவுட் டெக்னிக் வந்து நம்ம எல்லாரும் ஏத்துக்கணும். எல்லாத்துக்கும் இது சமம். உங்க 2 பேருக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கிடையாது, யாரும் தப்பு பண்ணாலும் அந்த சேரை போய் பார்க்கணும்னு சொல்லிடணும் அப்பா அம்மா எல்லாருமே. ஸோ இல்லாட்டி நீங்க 2 பேருக்கு மட்டும் தான் அந்த சேர் சொன்னா அப்ப நீங்க 2 பேரும் தப்பு பண்ணலாமான்னு நம்மளே கேட்பாங்க. அதனால எல்லாத்துக்கும் சமம்னு சொல்லிடணும். சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து அப்பா தப்பு பண்ற மாதிரி கை கழுவாம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போய் உட்காந்து தப்பு பண்ணிட்டு போய் நம்ம போய் அதை உட்காந்து, அடுத்த நாள் வந்து அம்மா ஏதாச்சும் ஒன்று செய்யற மாதிரி செஞ்சுட்டு அம்மாவை போய் உட்காந்து, அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். அடுத்து குழந்தைங்க ஒவ்வொரு தவறு செய்யும் போது அந்த ஸ்கூல்ல போய் உட்கார வேண்டும். ஸ்கூல்ல போய் உட்கார்றப்ப அவங்க மனசுல என்ன தோணும் அப்படின்னா, நம்ம அண்ணன் தப்பு பண்ணாம அப்பா கூட ஜாலியா உட்காந்து விளையாட்டு இருக்கிறான், அக்கா வந்து அம்மாவோட கிச்சன்ல போய் சமைச்சிட்டு இருக்கா, ஜாலியா பேசிட்டு இருக்கான், நம்ம மட்டும் இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள 4 தடவை இந்த ஸ்டூல் உட்காந்துச்சு, இந்த அடுத்த உட்காரக்கூடாதுன்னு அவன் மனசுல தோணும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே வந்து இந்த தவறு பண்ணக்கூடாதுங்கிறது ஆழமா பதிவாகும். புரியுதுங்களா? ஸோ இந்த டெக்னிக் பேர் டைம் அவுட் டெக்னிக். எவ்வளவு நேரம் இந்த ஸ்டூல்ல உட்கார வைக்கிறது ஏதாச்சும் ஐடியா இருக்கா தெரியுமா? 1 வயசுக்கு 1 மினிட், 5 வயசு குழந்தைங்கன்னா 5 மினிட்ஸ் உட்காரணும், 7 வயசு குழந்தைங்கன்னா 7 மினிட்ஸ் உட்காரணும். ஓகே, இந்த ரூல் வந்து நமக்கு மட்டும் தான் தெரியணும், இல்லாட்டி அப்பா போய் 30 நிமிஷம் உட்காருன்னு சொல்லிடுவாங்க. அதனால இந்த ரூல் வந்து அவங்க மட்டும் சொல்லவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபாதர் ஆஃப் மெடிசன் ஹிப்போக்ரேட்ஸ் அப்படிங்கிறவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட உணவு தான் உங்களோட மருந்துன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உணவு தான் குழந்தைகளுக்கு மருந்து. உணவுல குறிப்பா வந்து நம்ம குழந்தைங்க
அறியாமையினால நம்ம வந்து நிறைய ஸ்நாக்ஸ் சொல்லக்கூடிய பேக்கெட் விற்கிறது, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து விற்கிறது, நிறைய எண்ணெயில் பொடிச்சது, ரோட் சைட் கடையில் வைக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறதுலாம் நிறைய கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து தீமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் நீங்களாம் வந்து ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக தெரிஞ்ச பேரண்டிங், சயின்டிஃபிக் நாலேஜ் உள்ள பேரண்ட்ஸ், பேரண்டிங் செமினார் அட்டன் பண்ண பேரண்ட்ஸ், இந்த ஜங்க் ஃபுட்லாம் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்லணும். அப்போ சொல்றதுக்கு வந்து நீங்கள் ரீசன் தெரிஞ்சுக்கணும். சயின்டிஃபிக் ரீசன் தெரிஞ்சால் தான் முன்னால் அத்தாரிட்டேட்டிவாக பேச முடியும். அப்போ இந்த ஏன் ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறான்னு சொல்றோம்னா, இந்த ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எண்ணெயில் பொடிக்க வச்சது, இந்த கலர் கலராக உள்ள பாட்டில்லாம், ஏரிட்டட் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இதெல்லாம் வந்து தீமையை உண்டு பண்ணக்கூடியது. என்ன வகையான தீமை அப்படின்னா, அது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் உருவாகும். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னா சின்ன வயசுலேயே இருதய நோய், ஹார்ட் அட்டாக்கு, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி பெரிய பெரிய நோயை உண்டு பண்ணுறது இந்த உணவு தான். இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உணவு கொடுத்து வளர்த்துனீங்கன்னா அவங்க ஒரு 25 வயசு, 26 வயசு, 27 வயசு ஆகும்போது மாரடைப்பு வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். இப்போ நம்ம பேப்பரில் படிக்கிறோம்ல, கல்யாண மாப்பிள்ளைக்கு மாரடைப்பு வந்துருச்சு சின்ன வயசுல. நமக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். முந்திலாம் 50 வயசு 60 வயசுல தான் மாரடைப்பு சின்ன வயசுல. அதுக்கு வந்து உணவு மாற்றம் தான் காரணம். ஸோ இந்த மெயின் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன குழந்தைங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய கொடுக்குறவங்க நம்மளே எதிர்த்து கேட்பாங்க. நீங்கள் மீட்டிங் போனீங்களா, ஏன் கொடுக்கூடாதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ரீசன் சொல்லணும். உணவில் வந்து 2 வகையான தாது பொருட்கள் இருக்கு. முக்கியமாக வந்து ஜங்க் ஃபுட்ஸில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கலோட வேலை என்னன்னா இந்த மாதிரி நோயை உண்டு பண்ணுவது. பட் அதே டைமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள், குறிப்பாக நம்ம சிறுதானியங்கள், கம்பு, சோளம், அந்த மாதிரி சிறுதானியங்கள், காய்கறி, பழங்கள்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கலோட கொடுமையை, தீமையை அழிச்சிடும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய சாப்பிட்ற போது பின்னாடி பெரிய நோயே வராது. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு காய்கறிகள், பழங்கள், கீரை, காய்கறி சூப்பு, கீரை சூப்பு, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் பண்ணி தான் கொடுக்கணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாந்து வாங்கவே கூடாது, எதையுமே வாங்கக்கூடாது. குறிப்பாக நிறைய பார்த்து வாங்குவாங்க. என்கிட்டவே வந்து கேட்பாங்க, சார் அந்த மெடிக்கல் ஷாப்பில் வைக்கிறேன், அந்த பாட்டில் வாங்கி கொடுத்தா ரேஸில் ஃபர்ஸ்ட் வருவானா, இந்த பாட்டில் வாங்கி கொடுத்தா ஹைட் வருமா, இந்த பாட்டில் வாங்கி கொடுத்தா மார்க் அதிகமாக கிடைக்குமா, ஏன்னா டிவியில் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த பாட்டிலும் கிடையாது. நம்ம வீட்லேயே கம்பு, சோளம், தினையெல்லாம் வறுத்து பொடி பண்ணி நவதானியம் கூழ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற சத்து எதுலையுமே கிடையாது. அது வந்து வெறும் அந்த பாட்டில் வைக்கிறதுனா கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சத்துக்கூழ் கொடுக்கும்போது பாசம், அன்புலாம் இருக்கும், வேற எதுலையுமே இருக்காது. ஸோ நம்ம வீட்டில் நம்ம தேசத்தில் வளர்கிற காய்கறிகள் தான் கொடுக்கணும், நம்ம தேசத்தில் வளர்கிற உணவுகள் தான் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கட்டாயமா காலை உணவு வந்து ராஜா மாட்டி நல்ல உணவை கொடுத்து அனுப்பிடணும். அவசரப்பட்டு ஒரு டம்ளர் பாலை கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடாதீங்க. காலையில நிறைய சாலிட் ஃபுட், கெட்டியான உணவு, ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் கலந்த உணவாக இருக்கும். இத்தனையும் நான் சொல்றது வந்து சாதாரண நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய உணவு இருக்கு. இட்லியோ தோசையோ எடுத்து அது வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு, பருப்பு போட்டிங்கன்னா அதில் புரோட்டீன் இருக்குது, தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா அது வந்து ஃபேட் இருக்குது, அதோட கீரை, காய்கறி எல்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னா அதில் விட்டமின்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 4 டம்ளர் ஜூஸ் கொடுத்து, ஒரு பழங்கள் சாப்பிட சின்ன சின்ன துண்டுக்கு கட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்து அனுப்பினீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ஹோல் டே வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது பிரெயின் ஃபுட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு உணவாவது வந்து எல்லா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்து உணவு சாப்பிடணும். ஸ்கூல் வேன் வந்து 7 மணிக்கு வருது அப்படின்னா நீங்கள் நேரமே 5:45 எழுப்பிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டு கொஞ்ச நேரம் குளிச்சு தியானம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவங்கள வந்து நல்லா சாப்பிடும்போது அத்தனை பேர் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிலாம் சுற்றி உட்காந்து குழந்தைங்களுக்கு செவி கொடுத்து கேட்கணும். லிசனிங் டைம். ஒரு நாளைக்கு ஒரு மீல் வந்து கம்ப்ளீட் ஃபேமிலி ஃபுட் இருக்கும், அத்தனை பேர் உட்காந்து சாப்பிடணும். ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி, நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம சொல்றோம் பாகிஸ்தான்லேருந்து வந்து பாம்பு வைக்கிறாங்க அப்படின்னு, அவன்லாம் வந்து வைக்கவே வேண்டியது. நம்ம நாட்டுக்குள்ளேயே பாம்பு நம்மளே வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்டுங்கிறது வந்து ஃபுட் பாம்புங்கிறது. இந்த மாதிரி ஃபுட் பாம்பு வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, சின்ன வயசு குழந்தைகள், இதை பற்றி நான் நிறைய